நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது வசனம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் அவனுடைய பார்வைக்கு செம்மையா தோன்றும் அப்படின்றது வந்து இன்னைக்கு உலக பிரகாரமா இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு பொதுவான வழக்கம். எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ நான் அதை செஞ்சுட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆலோசனையே கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு தான் அறிவு இருக்குல்ல, எனக்கு ஒரு மூளை இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, நான் சிந்திக்க முடியுது, நான் சிந்திச்சு ஒரு விஷயத்த செயல்படுத்துறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க எனக்கு ஆலோசனை சொல்றீங்க அப்படின்னு இன்னைக்கு ஆலோசனைகளை தள்ளிவிட்டு ஓடக்கூடிய புறஜாதிகளை போல இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளும் நிறைய பேர் மாறிட்டாங்க. அவங்களுடைய வழிகள் என் வழி கரெக்ட் தானே, நான் வந்து சரியா தானே போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சரியான வழியை நினைச்சுக்கிட்டு போய் இன்னைக்கு நிறைய பேர் பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுக்கு தெரியுது, ஐயோ நம்ம வந்து ஆலோசனையை வந்து விட்டுட்டோமே, ஆலோசனை வந்து நமக்கு இப்ப கடைபிடிக்காம போயிட்டோமே அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல், ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்ட்டு நியூட்டனுடைய 3வது விதி சொல்றது மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து சுயமா செயல்பட்டாலும் அதே ஒரு விஷயம் தான். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்கிட்டு போகாத பள்ளம் இருக்குது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்றாங்க, போங்க ஒரு வேலை இல்லை, எனக்கு தெரியாதா பள்ளம் இருக்கிற மாதிரியா இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது இந்த பள்ளம் வந்து ஒரு எப்படி இலையில எல்லாம் அப்படி மறைஞ்சிருக்குது, போகும்போது பொத்துன்னு பள்ளத்துல விழுந்துட்டாங்கன்னா கால் உடையுது, இல்ல கையில அடிப்படுது, ஏதோ ஒண்ணு ஆகுது. அப்படிங்கும் போது இந்த ஆகுறது அப்படின்றது பின் விளைவு, சைட் எஃபெக்ட். இது வந்து ஒரு வினை என்ன, கீழ்ப்படியாம போறது ஒரு வினை, அதுக்கு எதிர்வினை என்ன அப்படின்னா கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு அடிப்படுது அப்படின்றது. சோ இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு காரியம், இது வந்து இயல்பான ஒரு விஷயம், இது எப்பவுமே இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய வழிகள் வந்து அவன் பார்வைக்கு செம்மையாய் தான் தோன்றும். ஆனா ஆலோசனையை நம்ம எப்ப கேட்கிறோமோ, ஆலோசனைக்கு எப்ப செவி கொடுக்குறோமோ அப்பதான் வந்து சரியான ஒரு பாதையாய் மாறும். எதுக்காக ஆலோசனையை கேட்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து போன பாதை அது ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருப்பாங்க. என்ன, நீங்க போய் விழுந்தீங்கல்ல ஒரு குழி, அந்த குழியில விழுந்தவன் ஆல்ரெடி ஒருத்தன் இருப்பான். இருக்கும்போது அவங்ககிட்ட நீங்க கேட்கலாம், ஏங்க நீங்க முன்னாடி போயிருக்கிறீங்கல்ல, அது எப்படி வழியெல்லாம் எப்படி, நீங்க கேட்டுட்டு போகும்போது அவனே சொல்லுவான், நீங்க ஒரு 10 அடி தள்ளி போனா ஒரு குழி இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, 10 அடி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அலர்ட்டா போங்கன்னு சொல்லுவான். சரின்ட்டு நீங்க போகலாம். இது ஒரு ஆலோசனை, சிம்பிள் மேட்டர். ஆனா இதை கூட நம்மளால கேட்க முடியாம, ஆமா இவங்க என்ன சொல்றது 10 அடி தோணும், நம்மளுக்கு தெரியாத வழியெல்லாம் அப்படின்ட்டு நம்ம கேட்காம போகும்போது அங்க விழுந்து நம்மளுக்கு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால மனுஷனுடைய வழிகள் அவனுக்கு எப்பவுமே செம்மையாதான் தோன்றும். ஆனாலும் மனுஷனுடைய வழிகளில் நம்மளுடைய விருப்பப்படி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தின்படி உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்க வாழாம இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களை நடத்துவார், சரியான பாதையை உங்களுக்கு காண்பிப்பார்.